அட்டாக். ஒரு சக்ஸஸ்ஃபுல் அட்டாக்குக்கு மினிமம் 3 பீஸ் வேணும். இப்போ ஆப்போனன்ட்டோட கிங் சேஃபாவே இருந்தாலும், அது பக்கத்துல டிஃபென்ஸ் பண்றதுக்கு எந்த ஒரு பீஸுமே இல்லன்னா, மினிமம் 3 பீஸ் வச்சு நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணி அந்த அட்டாக்க ப்ரொசீட் பண்ணலாம். இப்போ அவங்களுக்கு ஒரு டிஃபென்ஸ்க்கு எக்ஸ்ட்ரா பீஸ் இருக்கு. ஒரு இந்த பொசிஷன் பார்த்தீங்கன்னா, பிஷப் அண்ட் குவீன் டிஃபென்ஸ்க்கு இருக்கு அப்படின்னா, நமக்கும் அட்டாக் எக்ஸ்ட்ரா தேவை. 4 பீஸ், 5 பீஸ் அந்த மாதிரி தேவை. நான் சொல்றது மினிமம் 3 பீஸ் எதுக்காகனா, சாக்ரிஃபைஸ் பண்றதுக்கு ஒண்ணு. ஏன்னா இந்த பொசிஷன் கிங் சேஃபா தான் இருக்கு. G2, H3, F3 பாண்ட் இருக்கு. ஸோ கிங் சேஃபாக தான் இருக்கு. அப்போ இந்த கிங்கோட ஸ்ட்ரக்சரை பிரேக் பண்ணாதான் நம்மளால அட்டாக் ப்ரொசீட் பண்ணவே முடியும். ஸோ ஒரு பீஸ் சாக்ரிஃபைஸ் பண்ணி கிங்கோட ஸ்ட்ரக்சரை வீக் பண்ணணும். கிங்கை வந்து ஒரு ஓப்பன் கிங் ஆக்கலாம். அண்ட் செகண்ட் மேடிங் பீஸ். ஸோ கண்டிப்பாக செக்மேட் பண்ணுறதுக்குன்னு ஒரு பீஸ் வேணும். அண்ட் தேர்டு அதுக்கு சப்போர்ட்டிங் பீஸ் வேணும். ஸோ சாக்ரிஃபைஸ் பண்ண ஒன்று, மேடிங் பீஸ் ஒன்று, சப்போர்ட்டிங் பீஸ்னு ஒன்று, மினிமம் 3 பீஸ் வந்து நமக்கு தேவை. ஓகே, இப்போ இந்த பொசிஷன் பார்த்தீங்கன்னா நைட் இன்டு H3 சாக்ரிஃபைஸ். நைட் இன்டு H3 செக். அவங்க அடிக்கலாம் அப்படின்னா அது நமக்கு பிரச்சனையே கிடையாது. திருப்பி நைட் பின்னாடி வந்துக்கலாம் போனோம். எல்லா வாட்டியுமே மேட் தான் அடிக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம அட்டாக் ப்ரொசீட் பண்ணுறதே இதர் மேட்டை ஆர் மேட் எடுக்க முடியல அப்படின்னா மெட்டீரியல் அட்வான்டேஜ் எடுக்கிறதுக்காக தான். ஸோ நைட் இன்டு H3 அடிச்சு தான் ஆவாங்க குயின் இன்டு H3. இப்போ பேசிக்காக என்னோட ஐடியா என்ன அப்படின்னா, ஆப்போனன்ட் எனி ரேண்டம் மூவ் பண்ணும்போது நான் பிஷப் H2 செக் கொடுக்குறேன். இந்த செக்குக்கு கிங்குக்கு எஃப்ஸில் எங்கேயுமே எஸ்கேப்பிங் ஸ்கொயர் இல்லை. கிங் H1 தான் வந்தாகும். இப்போ பிஷப் F4 டிஸ்கவர் செக்கில் குயின் போயிடுச்சு. இதுதான் என்னோட பிளான். ஸோ ஒயிட்டால எந்த ரேண்டம் மூவ்மே ஆட முடியாது. அப்போ எங்க டிஸ்கவர் செக் இருக்குன்றதுனால ஓகே பிஷப் H2 ஸ்டாப் பண்றேன்ட்டு F4 புஷ் பண்ணாங்கன்னா, F4 புஷ் பண்ணும்போது இந்த பிஷப் ஓப்பன் ஆயிடும். எனிவே ஒரு பீஸ் சாக்ரிஃபைஸ் பண்றோம், ஒரு பீஸ் மீட்டிங் பீஸ், அதுக்கு இன்னொன்று டிஃபெண்டிங் பீஸ். ஸோ அப்போ இதுவும் ஆட முடியாது. ஸோ வேற என்ன ப்ராப்ளம்ஸ்? ஒரு பிஷப் H2 பிஷப் F4 வருது. குயின் டார்க் கலர் ஸ்கொயர்ல இருக்கிறது தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு குயின் எடுத்துட்டு லைட் கலர் ஸ்கொயர் போனாங்க அப்படின்னா F2 ஹேங்கிங். இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? பிஷப் H2 செக், கிங் H1, பிஷப் G3 டிஸ்கவர் செக், கிங் G1 forced, குயின் H2 செக். நம்ம இவ்வளோ நேரம் பிஷப் ஷிஃப்ட் பண்ணதுக்கு காரணம் பிஷப் F2 அட்டாக் பண்ணுறதுக்காக தான். ஸோ பிஷப் இன்ட்டு F2 செக் மேட். அப்போ இந்த வேரியேஷனும் அவங்களால ஆட முடியாது. ஸோ வேற என்ன வேரியேஷன் இருக்கு அப்படின்னா, இந்த இடத்துல குயின் E2 மட்டும்தான் ஆட முடியும். குயின் E2 ஆடினா மட்டும் தான் கேம் கொஞ்சம் ட்ராக் ஆகும். ஆனால் இதுக்குமே நம்ம என்ன பண்ணலாம்? சேம் பிஷப் H2, கிங் H1, பிஷப் டிஸ்கவர் எடுத்து எதுவும் பண்ண முடியாது. பட் ஸ்டில் பிஷப் F4. எதுக்காக D6ல இருந்த பிஷப்பை நான் முன்னாடி மூவ் பண்றேன்னா, ரூட்டுக்கு வே கொடுக்கறதுக்காக. ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம அட்டாக் பண்ணிட்டு இருக்கும்போது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டிஃபென்ஸ் இருக்கு. நம்ம இப்போ அட்டாக்கை இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம்? ரூட் D5. ஸோ இந்த D6ல இருந்த பிஷப்பை வித் டெம்போ நான் ஜஸ்ட் மூவ் பண்ணிக்கிறேன். ஐடியா ரூட் D5, ரூட் G5ல செக்மேட் ஆகுது. ஸோ இப்போ அவங்க நைட் G2 ஆடுவாங்க, ரூட் G5, பிஷப் இன்ட் F3, இந்த மாதிரி நம்ம அட்டாக் எக்ஸ்ட்ரா போட்டுட்டே போயிட்டு இந்த கேம் ஈஸியாக வின் பண்ணிக்கலாம். இந்த பொசிஷன் ஒயிட் டு பிளே எந்த பீஸ் சாக்ரிஃபைஸ் பண்ணுவீங்க, எந்த பீஸ் யூஸ் பண்ணி செக்மேட் பண்ணுவீங்க, அதுக்கு சப்போர்ட்டிங் பீஸ் என்ன? ஆன்சர் கண்டுபிடிச்சீங்கன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க.